வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவ்யன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அக்டோபர் 8 ஆரம்பித்ததுன்றாங்க. சில பேர் 48 நாள்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குங்க. வாக்கியம் இருக்குது, பஞ்சாங்கம் இருக்குது, லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம். நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா 62 நாள். இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. எந்தெந்த டேட்னா அக்டோபர் 18 டிசம்பர் 20, 62 நாள். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 30 நாள் அக்டோபர் 18 நவம்பர் 18 வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம். அதுக்கப்புறம் குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிறது 62 நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வேலை செய்யும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம். சிம்ம ராசி. ஸோ ஒரு நேச்சுரல் லீடர், இயற்கையாகவே ஒரு லீடர், ரொம்ப பொறுப்புள்ளவங்க, அவங்கள சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கிறவங்க தான் சிம்மம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி 62 நாள் இந்த மேஜிக் டேஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே அதில் கேது இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்தில் தான் எப்படியும் ஓடிட்டு இருக்கும். உங்கள் தனஸ்தானத்துலேயும் சனி பகவான் பார்த்துட்டதுனால ரொம்ப பணம்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியிலையும் நிறைய தடங்கள் வரும். ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாமே இருக்குது. அதில் நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நவம்பர் 15 அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வேற வீடே மாறிடுவார். சரிங்க, விச்சகத்துக்கே மாறிடுவார், சொந்த வீட்டுக்கே மாறிடுவார். அந்த டைமில் என்ன நடக்கும்னா சூரியன் செவ்வாயை பிரிஞ்சிடுது. சூரியன் செவ்வாய் பிரிஞ்சதுனாவே உங்களுக்கு அந்த தடங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக. இப்போ உங்களை குரு பகவான் செவ்வாய் வீட்டை பார்க்க, அதனால அந்த செவ்வாயால என்னென்ன தடங்கள் இருந்ததோ அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அது சுபமா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ சுபமா என்னென்ன மாறுது? சிம்ம ராசிக்கு அது 4ஆம் வீடு. ஸோ நீங்க ஏதாவது வீடு வாங்குறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். இப்போ வீடு வாங்கணும், இல்லை வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வரும். நகைகள் வாங்கணும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக. அங்க இருந்து அடுத்து 7ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா மகரம். மகரத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்த்துருக்காரு. இப்போ குரு சனி ரெண்டுமே அங்க வந்துடும். சரிங்களா? இப்ப நீங்க ஏதாவது எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சு. உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ கம்மியாக ஆரம்பிச்சு. ஏன்னா சுப கிரகம் அதை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளவு கம்மியாகணும் கம்மியாகும். சரி, அதுல இருந்து உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் திருப்பியும் 9வது பார்வையை பார்க்குறாரு. மீனத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வெளியே எங்கெங்கெல்லாம் பணம் ஏதாவது மாட்டி இருக்குன்னா நிறைய பேருக்கு நீங்க பணம் கொடுத்துட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. அதை ஒரு 2 வருஷமாவே ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. இப்ப நீங்க கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இப்ப அக்டோபர் 18 அப்புறம்லாம் நீங்க யார்கிட்டலாம் போய் கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட இந்த பணத்தை திருப்பி கேட்டீங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வாய்ப்பு இருக்கு. இந்த 62 நாள் மேஜிக், அதுல இந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் கேட்டு வாங்க முடியுமோ அதை கேட்டு வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுத்துப்பூர்வமா வச்சுட்டு நீங்க வாங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்மளுக்கு பிரச்சனைகள் யார் யார் இருந்தாங்க? சனி பகவான் இருந்தார், அந்த வீட்டையும் குரு பார்க்குறாரு. அதனால உங்களுக்கு சனி பகவான் வீட்டையும் பார்க்குறாரு, அதனால பிரச்சனையாகும். சனி பகவான் இப்ப மீனத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவரை பார்க்கறதுனால அந்த பக்ர நிலையிலிருந்து கொஞ்சம் சனி பகவானும் கொஞ்சம் குறைப்பாரு. அடுத்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது கேது உங்க வீட்டுல இருக்காரு, அதையும் 2வதா பார்த்துட்டு இருக்காரு. அதனால அந்த பிரச்சனை உங்களுக்கு கம்மியாகும். சூரியன் செவ்வாய் ஒன்னா இருந்தது, அந்த பிரச்சனையும் இப்ப செவ்வாய் தனியா போகுது. அது திருப்பியும் குரு பார்க்கறதுனால செவ்வாய் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே போகுது. ஸோ இப்ப நம்மளுக்கு பிரச்சனை இருந்ததுல என்னென்ன? சனி பகவானால பிரச்சனை வந்தது, கேது பகவானால பிரச்சனை வந்தது, சரிங்களா? சூரியன் செவ்வாயால பிரச்சனை வந்தது. இது எல்லாத்துக்கும் காமனா ஒரு தெய்வத்தை நீங்க பிடிக்கணும்னா லட்சுமி நரசிம்மர்.
லட்சுமி நரசிம்மர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் போயிட்டு வேண்டும். நீங்கள் ஏன்னா அவர் வந்து சூரியன், செவ்வாய், ராகு, கேது இது எல்லாத்தையுமே அடக்கி 9 கோள்களுக்கும் ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறவர் லட்சுமி நரசிம்மர். அவரை போயிட்டு நீங்கள் வழிபட ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட நீங்கள் ரொம்ப நல்ல வாழ்க்கையில் வரும். மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம், சரிங்களா, சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம், சரிங்களா. பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை, தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு குரு பார்க்குறாரு அதனால் எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க, போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.